கோடான கோடி தமிழ் உறவுகளுக்கு என் இணைய வணக்கங்கள். விஜய் அவர்கள் சிஎம் இன்னையோட 56வது நாள் பார்த்தீங்கன்னா ஆகுதுங்க. இந்த 56வது நாள்ல விஜய் ஆட்சி பார்த்தீங்கன்னா கவுக்க திட்டமிட்டதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் 8 பேரை பார்த்தீங்கன்னா மேலும் 8 பேரை பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க. மொத்தம் எத்தனை பேருன்னு தெரியல. சிஎம் விஜய் அவர்கள் இதுல இருந்தே பார்க்கும்போது நமக்கு தெரியுது, இந்த ஆட்சியை கவுக்க யாரெல்லாம் திட்டம் போட்டாங்களோ அவங்கள தீவிரமா பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறாரு, தீவிரமா பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கிறாரு. இதுல இருந்தே நல்லா தெரியுது. ஆனா தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா போயிட்டு தான் இருக்கு. நிறைய கொள்ளைகள் நடக்குது, நிறைய கொலைகள் நடக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனா பாத்தீங்கன்னா நியூஸ்ல நான் அதிகமா பாக்குறதே பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான். இது மாதிரி பாத்தீங்கன்னா ஆட்சியை கவுக்க திட்டம் போட்டவங்க மேலும் 8 பேர் கைது, விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா தீவிரமா பாத்தீங்கன்னா விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஆட்சியவே கவுக்க நீங்க திட்டம் போடுறீங்களா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிற குற்றங்களை பத்தியும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்க. நான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய கொலைகள் நடக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது. மக்கள் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுங்களேன், இதுக்கு முன்னால திமுக ஆட்சி நடந்துச்சு. அந்த திமுக ஆட்சி தோத்ததுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூஸ் சேனலை பார்த்து பார்த்து மக்கள் பயந்துட்டாங்க. என்னடா இவ்வளவு கோலம், இதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா இவ்வளவு கோலம் நடக்குது, இந்த ஆட்சி ஒருவேளை இந்த ஆட்சி தான் காரணமா இருக்குமோ அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே சுத்தி பேசுவாங்க. இது மாதிரி இந்த ஆட்சியில இவ்வளவு கொலை நடக்குது, சிறுமிகளுக்கு இவ்வளவு கொடுமை நடக்குது, அதெல்லாம் இந்த டிஎம்கே ஆட்சியில தான். விலை யாருன்னா கூட அதுக்கு பாத்தீங்கன்னா கேஸ் விலை யாருன்னா பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் காரணமா இருக்கும். அது கூட பாத்தீங்கன்னா ஊர்ல சில பேர் பேசிக்குவாங்க, திமுக தான்பா காரணம், திமுக தான் பாத்தீங்கன்னா இந்த விலையை ஏறிடுச்சு அப்படின்னு. எதுக்கு எடுத்தாலும் திமுக தான் காரணம் அப்படின்னு மக்களே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எவ்வளவு குற்றங்கள் நடந்தாலும், யாரு குடும்ப சண்டையில யாருன்னா சண்டை போட்டு ஒரு உயிரிழப்பு நடந்தா கூட அதுக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக்கள் மனசுக்குள்ள பதிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதை மாற்றணும், இதை மாற்றணும், மக்களுக்கே ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. ஒருவேளை இந்த ஆட்சி நெக்ஸ்ட் வாட்டி கண்டினியூ ஆனா இதே குற்றங்கள் அதிகமா நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம். ஏன்னா நியூஸ் சேனலை பார்த்து பார்த்து கொலை கற்பழிப்பு இந்த குற்றங்களை பார்த்து பார்த்து மக்களுக்கு பயம் ஏற்பட்டுச்சு. என்னடா அது, நம்மளும் நாளைக்கு வேலைக்கு தான் போறோம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவோம், பைக்கில் போவோம், இது மாதிரி நம்மளும் ட்ராவல் பண்ணுவோம், நமக்கு நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இதே மாதிரி நடந்துச்சுன்னா அப்படின்ற பயத்தால் பார்த்தீங்கன்னா மக்கள் மாற்றி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஓட்டு போட்டாங்க. அதுதான் உண்மை. ஆனால் மக்களுக்கு இப்போ எப்படி தோண ஆரம்பிக்குதுன்னா, என்னடா அது டிஎம் காட்சியில் இப்படி நடந்தா டிவி காட்சியிலும் இப்படியே நடக்குது, இத்தனை இப்போ 2 மாசம் ஆகும் போது இதுக்குள்ள இவ்வளவு கொலைகள் நடக்குது, இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு பயத்தை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் இது இயல்பாவே தோணும். ஏன்னா குற்றம் நடக்குதுன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளிக்கு இந்த தண்டனை கொடுத்துட்டு காலில் சுட்டு பிடிச்சாங்க, கை ஒஞ்சிச்சு, கால் ஒஞ்சிச்சு, மாவு கட்டு போட்டாங்க அப்படின்னா குற்றவாளிக்கும் ஒரு பயம் இருக்கும், மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருப்தியா இருக்கும். பரவாயில்ல, குற்றவாளிக்கு நல்லா கடுமையான தண்டனை தான் கிடைக்குது போல இருக்கு அப்படின்னு. ஆனா இப்போ எப்படி நடக்குது, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான், விரைவா அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா முடிஞ்சிச்சு. குற்றவாளி 2 கொலை பண்ணிட்டானா அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா முடிஞ்சிச்சு. அடுத்தது அவன் போட்டோ கூட பார்த்தீங்கன்னா பெருசா யாருக்கும் தெரியாது, அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அதோட பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க. அடுத்த விஷயத்த பார்த்தீங்கன்னா அடுத்த கொலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க மக்கள். என்னடா இது இவ்வளவு கொலைகள் நடக்குதுன்ற மக்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுது. ஸோ இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களுக்கு இந்த அச்சத்தை போக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா டிவிக்கு நல்ல ஒரு ஆக்ஷனை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேங்க. ரைட்டு, நானும் இந்த 3 நாளா பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேன். ஆட்சியை கவுக்கிறதுக்கு செந்தில் பாலாஜி இது பண்ணாரு, ஓகே, அதெல்லாம் நீங்க ஸ்டார்டிங்லேயே அந்த நியூஸை போட்டீங்க. 3 நாளா ஒரே நியூஸே போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா குட்டையை குழப்பற மாதிரி குழப்பிட்டு இருக்காங்க. அதான் பார்த்தீங்கன்னா 3 நாளா ஒரே நியூஸ் அவங்க போடுவாங்க, இவரு ஆட்சியை கவுக்க பார்த்தாரு, அவரு கவுக்க பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 நாள்ல எவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குற்றங்கள் நடந்திருக்கு. நியூஸ் சேனல்ஸே பார்த்தீங்கன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணாம இதையே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையா அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா நியூஸ் சேனலை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாக்குறாங்க. ஸோ அதை பார்த்தா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகே டக்குன்னு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, இவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பார்த்தீங்கன்னா ஆட்சியை கவுக்கிறதுக்கு இன்னைக்கு 8 பேர் கைது, நாளைக்கு பார்த்தீங்கன்னா 9 பேர் கைது, 2 பேர் தலைமறைவு, ஒருத்தர் காவல்துறை தேடிக்கிறது, இப்படின்னே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 நாளா நியூஸ் போட்டா மக்களுக்கு அதே பார்த்தீங்கன்னா சலிச்சு போயிடும். ஏன்னா அது இதே நியூஸா போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியை கவுக்க பார்த்தாங்க. அது எம்எல்ஏவை காசு கொடுத்து வாங்கினாங்க, அது ஓகே தான். அதே மாதிரி இப்போ திமுகலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, எங்ககிட்டயும் பார்த்தீங்கன்னா பேரம் பேசினாங்க, தாவைக்க பார்த்தீங்கன்னா குதிரை பேரம் எங்ககிட்டயும் பேசிச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களும் குதிரை பேரம் பேசியிருக்காங்க, நாங்க பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ வாங்க நாங்களும் காசு கொடுத்ததா சொல்றீங்க,
ஓகே, அப்போ தாவேக்காவும் குதிரை பேரம் பேசிச்சு, அவங்களும் வந்து காசை கொடுத்து இது பண்ணாங்களே, அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மாத்தி மாத்தி இவங்க கட்சி பிரச்சனை போயின்னு இருக்கு. இந்த கட்சி பிரச்சனை போகுது, ஆனா இந்த இடையில நிறைய குற்றங்கள் நடக்குது. அதையும் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து கொலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்துருவாங்க. ஓகே, இதை யார் வந்தாலும் மாற்ற முடியாது போல இருக்கே, அப்போ நம்ம தான் உஷாரா இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க. டிவிக்கு ஆட்சியை நீடிக்கணும், ரொம்ப வருஷத்துக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை பத்தி ஆக்ஷன் எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேங்க. ரைட்டு, பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்பதான் புதுசா வேற வந்திருக்காங்க இல்லையா, அதனால இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் தெரியறதுக்கு டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைம் எடுத்த பிறகாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன அந்த 6 மாசத்துக்கு அப்புறமாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் நடக்காம பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கோரிக்கை வைக்கிறேன். அதுக்கப்புறமா இது மாதிரி நடந்துச்சுன்னா மக்கள் உண்மையாவே வெறுத்துருவாங்க, மனசே வந்து வெறுத்துருவாங்க. ஏன்னா அது இப்படி நடக்குது, அப்ப யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதே நிலைமை தான் போல இருக்கு. அப்போ வந்து அந்த அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வர விட்டுறாதீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றேங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இணைப்பு விழா ஒன்று நடத்தினாரு, ஓகேங்களா. அந்த இணைப்பு விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. அப்போ அரிசி கொடுத்துருந்தாங்க. அந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாவே சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த அரிசி ரேஷன் அரிசின்னு ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அரிசியை பார்க்க கடை அரிசி மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பல பலன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ரேஷன் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன பார்த்துருப்பாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில அரிசி அப்படியே தான் இருக்கும். நிறைய ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கல்லும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது எப்படி இருக்குன்னா நல்லா பொட்டச்சி நல்லா பல பலன்னு ஒரு கடை அரிசி போய் காசு கொடுத்து வாங்கினா எப்படி இருக்கும் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அது ரேஷன் அரிசி மாதிரியே தெரியல. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது. எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மூட்டை, அது இவ்வளோ பெருசு இருக்கும், ஒரு அரை மூட்டை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரிசியும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இது பாராட்டக்கூடிய விஷயம் தான். இதெல்லாம் இலவசமாக தராங்க இது அப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாதீங்க. மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க இலவசமாக கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இலவசமா கொடுக்குறாங்க, இல்லாதவங்க வாங்கிக்கிட்டோம், இருக்குதான் நீங்க வாங்காதீங்கன்ற, அவ்வளவுதான். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு போட்டோம். ஸோ இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நான் பென்ஸு காரில் போகிறேன்ப்பா, எனக்கு எதுக்குப்பா இந்த அரிசி எல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பென்ஸு காரில் சொகுசாக காரில் போகிறது இது மாதிரிலாம் இருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி இல்லாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிற நிறைய பேர் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இலவசமாக தான் சொல்கிறேன், அது யார் கொடுத்தாலும் சொல்கிறேன், டிஎம்கே கொடுத்தாலும் சொல்கிறேன், ஏடிஎம்கே கொடுத்தாலும் சொல்கிறேன், இப்போ டிவிக்கு ஆட்சிக்கு வந்திருக்கு இவங்க கொடுத்தாலும் சொல்கிறேன். இந்த இலவசத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க, ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா அலட்சியமாவோ அது ஹிண்டெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடுத்தாலும் இல்லாதவங்க அதை பயன்படுத்திக்கிட்டோம், இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுங்க. ஏன்னா அந்த காசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரி கட்டுற காசு தான், நம்மளுக்கு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறாங்க. மக்கள் பணி தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வராகவே ஆகிறாங்க. கொடுக்குற காசையும் கொடுக்கறதையும் வந்து இலவசம் இலவசம்னு சொல்லிட்டு அப்போ அந்த காசை எதுக்கு தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க? அப்போ ஓட்டுக்கு வந்து காசு கொடுக்கறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க கடைசியில், இது மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா. ஸோ இது மாதிரி விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு வந்து பார்த்தீங்கன்னா செயல் பண்ணணும். தாவைக்கு ஆட்சிக்கு வந்து இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா 56வது நாள் ஆகுதுங்க. இந்த 56வது நாள் முடிஞ்சு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நம்ம சிஎம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாசம் டைம் கேட்டிருக்காரு. இப்போ 2 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது. நிறைய குற்றங்கள் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு, அதை நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கவே முடியாது. ஆனால் தாவேக்கு அரசு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த பக்கம் தலையை காட்டாத மாதிரி அவருக்கு ஓரளவுக்கு ரிலாக்ஸா இருந்தாருன்னா வச்சுங்களேன், பிரச்சனை இல்லாம இருந்தாருன்னா வச்சுங்களேன், ஒரு குற்றம் நடக்குது அதை பத்தியே ஓரளவு சிந்திக்க முடியும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தலைக்கு மேல ஆட்சி ஒரு பக்கம், என்னடா அது நம்மளே வந்து பாத்தீங்கன்னா கவுத்து விட்டுருவாங்க போல இருக்குது, நம்மள வந்து பாத்தீங்கன்னா வெளியே துரத்திட்டு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சுச்சுன்னா என்ன பண்றது, அவர் அந்த யோசனையிலும் ஆட்சியை கவுக்குறவங்களை பத்தியும் போக்கஸ் பண்ணின்னு இருக்காரு. இப்போ இது மாதிரி குற்றங்கள் என்ன பண்ணிட்டு ஒரு பக்கம் ஏறிக்கினே போகுது. ஸோ 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஸ்டேபிளா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஸோ குற்றங்கள் நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் அதுக்கு மேலேயும் குற்றங்கள் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மக்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. என்னப்பா ஆட்சி மாற்றம்னு சொன்னீங்க, மாற்றத்துக்காக தான் தீர்வா அப்படின்னு சொல்லிட்டு மக்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பரான ஸ்டார்டிங்கில் ஆட்சிக்கு வந்த ஒரு 20 நாளில் சும்மா படன்னு இதுவை போட்டாருங்க, நிதியை கொடுத்தாரு, நிறைய பேருக்கு உதவி செஞ்சாரு, பல திட்டங்களை கொண்டு வந்தாரு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறது, பெண்களுக்கு எதிராக அதிரடி பெண்கள் படையை கொண்டு வந்தது, இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா சட்டுன்னு கொண்டு வந்தாரு. டாஸ்மார்க்கை வந்து பாத்தீங்கன்னா இழுத்து மூடுறது, இது மாதிரி ஸ்டார்டிங்ல அதிரடியா கொண்டு வந்தாரு.
இப்போ இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணினே இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒசூர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேம்ல இருந்து திறந்து விடும் போது எவ்வளோ நுர நுறையா வந்துச்சு பார்த்தீங்களா? அதுக்கு என்ன தீர்வு சொன்னானே இது வரைக்கும் தெரியல. அதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம். ஒரு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இயற்கையே வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிறதுக்கு சமமான ஒரு விஷயம். அந்த மாதிரி விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கணும். கனிம வளங்களை சுரண்டுறதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தாவேக்கு அரசு வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. லஞ்சத்தை வாங்கக்கூடாதுன்னு போலீஸாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 போலீஸ் கிட்ட சஸ்பெண்ட் பண்ணாங்க. இது மாதிரி ஸ்டார்டிங்ல அதிரடியா வேலையை காட்டினாங்க. இப்போ அது கொஞ்சம் ஸ்லோவாயின்னு போற மாதிரி மக்களுக்கும் ஃபீல் ஆகுது. ஸோ அது ஸ்டார்டிங்ல இருந்த மாதிரி இப்பயும் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன். மக்களும் அதை பத்தி தான் நினைக்கிறாங்க. ஜஸ்ட் இது 56வது நாள் தான். பொறுத்திருந்து பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம காணொலியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி விஷயத்த டெய்லி உங்ககிட்ட வந்து நான் சேர்த்துருவேன். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் எல்லாத்தையும் உங்ககிட்ட சேர்த்துருவேங்க. இது 56வது நாள், இன்னும் 5 வருஷம் இருக்கு. ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் பார்ப்பேன். நன்றி, வணக்கம்.